சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 1000. வாட்ச் ஹவர்ஸ் வந்து 4000 வருது. இப்போ இந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ரீச் பண்ணோன்னா கூட இந்த 4000 ஹவர்ஸில் வந்து ஒரு 500 ஹவர்ஸாவது நம்ம வந்து வீடியோஸ் பண்ணியிருக்கணும். 500 ஹவர்ஸு இல்லை ஒரு 1000 ஹவர்ஸ் ஆச்சு பண்ணியிருக்கணும். அப்போ தான் இந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒரு 4 ஹவர்ஸு நம்ம வீடியோஸு பார்த்தாங்கன்னா கூட அது வந்து ஈஸியாக அந்த 4000 ஹவர்ஸை ரீச் பண்ண முடியும். அதனால் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதே மாதிரி வாட்ச் ஹவர்ஸை வந்து இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இப்போ சப்ஸ்கிரைபர்ஸுக்கு வந்து வீடியோஸ் வந்து நமக்கு கொடுக்கணும். நிறைய வீடியோஸ் கொடுத்தா தான் வந்து அவங்க வந்து ஏன்னா அவங்க வந்து பார்த்த வீடியோவே பார்த்துட்ருக்க மாட்டாங்க. அதனால் வந்து நம்ம வாட்ச் ஹவர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இது வந்து 1 இயர்க்குள்ளே நடக்கணும். இந்த வாட்ச் ஹவர்ஸ் வந்து நம்ம ரீச் பண்ணி ஆகணும். அது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ வந்து ஒரு 4000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அப்படின்னாக்கா அப்போ பிரச்சனை இல்லை. 1 ஹவர் பார்த்தாங்கனாக்கா அவளே முடிஞ்சிடும். இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து நமக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னாக்கா நம்ம வந்து வாட்ச் ஹவர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போது ஒரு ஸ்டேஜுக்கும் அது வேரியேஷன் வந்துகிட்டே இருக்கும். இப்போ அதிக சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து பெனிஃபிட் வந்து நிறைய இருக்கும். இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து பெனிஃபிட் வந்து ரொம்ப கம்மி. ரீச் பண்ணுறதுன்றது வந்து நம்ம வந்து வாட்ச் ஹவர்ஸில் தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஸ்டார்டிங்கில் வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஈஸியாக வந்து தொடர்ந்து வந்து நிறைய வீடியோஸ் பார்க்க முடியும். அதேமாதிரி பழைய வீடியோஸு நம்ம பண்ண வீடியோஸ் வந்து அதுவும் தொடர்ந்து இன்க்ரீஸை தான் ஆகும். அது வந்து கம்மியாக போகிறது இல்லை. எப்படி இருந்தாலும் அது இன்க்ரீஸ் ஆக அது வந்து கம்மியான வியூவர்ஸ் வந்தாலும் அதுலேயும் வந்து மானிட்டைசேஷன் ஆகும். அதுவும் வாட்ச் ஹவர்ஸில் வந்துடும். அதனால் இந்த அடுத்த 1 இயர் வர்றது வந்து அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ்ன்றது வந்து நமக்கு ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். ஸ்டார்டிங்கில் வர இந்த வாட்ச் ஹவர்ஸ் தான் கம்மியாக இருக்கும். ஏன்னா இந்த ஸ்டார்டிங் வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த 1000 இருந்துருக்கணும் சப்ஸ்கிரைபர்ஸு. அது ஒரு எலிஜிபிலிட்டி கொடுக்குறாங்க. இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸை வந்து நம்ம டார்கெட் பண்ணி போகும்போது இந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்துடுவாங்க. எப்படி இருந்தாலும் ஒரு 4000 டிவைடட் பை 12 பண்ணோம்னாக்கா கிட்டத்தட்ட 3 மாதத்தில் வந்து 1000 மணி நேரம் ஓடி இருக்கணும். இப்போ நம்ம 3 மாதம் போட்டிருக்கோம். இதில் 1000 ஹவர்ஸ் ஓடி இருக்கணும். ஆனால் வந்து 100 ஹவர்ஸ் ஓடி இருக்குது. அப்போ வந்து நம்மக்கிட்ட வீடியோஸ் கம்மியாக இருக்குது. அப்போ வீடியோஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக அந்த வாட்ச் ஹவர்ஸ் அதிகமாகும். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் ஆகும். இப்போ நம்ம கண்டென்ட் வந்து அதிகமாக கண்டென்ட் வந்து எல்லாம் அவங்க சர்ச் பண்ணுற இதில் வந்து நம்மளோட கண்டென்ட் வரா மாதிரி நம்ம வந்து நிறைய டிவிஷனில் போடணும். அப்போது வந்து சீக்கிரமாக ரீச் பண்ண முடியும். அந்த 1 இயர்க்குள்ளே ரீச் பண்ணணுன்றது தான் அது விஷயமே. இப்போ வந்து இந்த சப்ஸ்கிரைபர் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என்ன இது பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து மெயினாக வந்து
ஒரு வீடியோ வந்து நல்லா இருக்குது அப்படின்னாக்கா அது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கணும். அப்போ தான் வந்து புதுசாக போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். அது வந்து இப்போ வந்து சப்ஸ்கிரைபு அப்படின்ற அந்த இது வந்து நமக்கு அந்த டைமில் தோணாது. சப்ஸ்கிரைபு பண்ணாமே பார்த்துட்ருப்போம். அது பண்ணிவிட்டு பார்த்தோன்னா தான் அந்த 1000 ரீச் ஆகிற வரைக்கும் அந்த இது தேவைப்படும். 1000 மேலே கடந்துட்டாக்கா அந்த இது தேவைப்படாது. 4000 ஹவர்ஸுன்ற இது தான் தேவைப்படும். அதனால் வந்து 1000 ரீச் ஆகிறதுனால அந்த இஷ்யூ இருக்கும். இப்போ வந்து நம்மளோட வீடியோஸ் வந்து ஒரு 6 கோடி 7 கோடி பேருக்கு போகுது அப்படின்னாக்கா அப்போ வந்து பிரச்சனை கிடையாது. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அப்போ இன்க்ரீஸ் ஆவாங்க. இப்போ நம்மளோட வீடியோஸ் எந்த அளவுக்கு அதில் வந்து யூடியூப்பில் தெரிய வருது, எத்தனை பேர் தெரிய வருது அப்படின்றத பொறுத்து அந்த சப்ஸ்கிரைபர்ஸும் அந்த வாட்ச் ஹவர்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வந்து நம்ம ரெண்டுத்துலேயுமே இதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதுன்றது வந்து கம்மியாகி ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் வந்து சப்ஸ்கிரைபர்ஸு அதிகமாகி ஹவர்ஸை கம்மி பண்ணலாம். அப்படி இல்லை ஹவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணி வீடியோஸோட ஹவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணி சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரெண்டுத்தையும் வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி பார்த்துக்கணும். பண்ணாதவங்க வந்து அது நல்ல வீடியோஸ் வந்து பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கணும். ஒரு சிலர் வந்து அந்த ஜாயின் இருக்கும், அதில் தான்